ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மைசெல்ஃப் விஜய். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எஸ்எம்சி அண்ட் ஐசிடி கான்செப்ட் மூலமாக ஒரு கேண்டில் ஃபார்மேஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு வேலிட் அல்லது இன்வேலிட் கேண்டிலுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, பேலன்ஸ்டு கேண்டில் அண்ட் இம்பேலன்ஸ் கேண்டில்னா என்ன, கேப் அப் அல்லது கேப் டவுன் கேண்டில்னா என்னங்கிற கம்ப்ளீட் டுட்டோரியலை பார்த்தோம். கண்டிப்பாக பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற கம்ப்ளீட் டுட்டோரியலை பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்போவுமே ஜிக்ஸாக் மொமெண்டமாக தான் இருக்கும். அந்த ஜிக்ஸாக் மொமெண்டத்தில் 2 பேட்டர்ன் இருக்கும். ஒன்று இம்பல்சிவ் மூவ் அண்ட் கரெக்ஷன் மூவ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு அப் ட்ரெண்டோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த பிளாக் கலர் லைன் வந்து இம்பல்சிவ் மூவ் ஆகவும், இந்த ரெட் கலர் லைன் வந்து கரெக்ஷன் மூவ் ஆகவும் நமக்கு ரியாக்ட் ஆகும். இந்த இம்பல்சிவ் மூவ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எகைன் வந்து இந்த கரெக்ஷன் மூவ் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத இந்த புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பேலன்ஸ்டா அல்லது இம்பேலன்ஸ்டு கேண்டிலாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எப்படி மினிமம் 3 கேண்டிலை எடுத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் இங்கே ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மினிமம் 2 கேண்டில் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த பிக்சரில் ஒரு அப் ட்ரெண்டுக்கான வேலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு 3 மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எடுத்திருக்கேன் அப் ட்ரெண்டில் ஏபி அண்ட் சின்னு. அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேண்டிலோட லோ பாயிண்ட்டுமே ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்படி கண்டினியூவாக எல்லா கேண்டிலுமே ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு போச்சுன்னா அதை தான் நம்ம வந்து இம்பல்சிவ் மூவ்னு சொல்கிறோம். ஆனால் சில டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவை தான் நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் மூவ்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏ ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கேண்டில் 1 அண்ட் 2வும் ப்ராப்பரான ஒரு இம்பல்சிவ் மூவாக இருக்குது. ஆனால் அந்த தேர்ட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலான செகண்ட் நம்பர் கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணிட்டு எகெயின் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ இந்த தேர்ட் கேண்டில் தான் நமக்கு ஒரு கரெக்ஷன் மூவாக ஃபார்ம் ஆகிருக்குது. ஒன்ஸ் வந்து செகண்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப போய் மார்க்கெட்டு செகண்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் மட்டும்தான் நம்ம இதை ஒரு வேலிட் புல் பேக்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு இன்வேலிட் புல் பேக்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சேம் சினாரியோ தான் பி ஸ்ட்ரக்சர்லையுமே நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபோர்த் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு எகைன் வந்து தேர்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோர்த் கேண்டில் தான் நமக்கு ஒரு கரெக்ஷன் மூவாக ஆக்ட் ஆயிருக்கு. தேர்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை ஃபிஃப்த் கேண்டிலோட லோ பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை சிக்ஸ்த் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்ப ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம கரெக்ஷன் மூவ்னு சொல்கிறோம். ஒரு இம்பல்சிவ் மூவோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் ஒரு கரெக்ஷன் மூவோட லோயஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமாக நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனை தான் நம்ம ஒரு வேலிட் புல் பேக்காக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு அப்சைடு மொமெண்டமில் இன்வேலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு 3 மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலான செகண்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணாமல் ஈவனாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் கேண்டிலோட லோ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலான தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டில் ஈவனாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ் நடக்கவே இல்லை. இதை தான் நம்ம வந்து ஒரு இன்வேலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறோம். பி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் கேண்டிலோட லோ பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலான தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேண்டில் வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான செகண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்குது. இதை தான் நம்ம வந்து ஒரு இன்வேலிட் கேண்டில் அல்லது ஒரு இன்சைடு பார் கேண்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் கேண்டிலோட ப்ராப்பரான லோ பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலான செகண்ட் கேண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் லோ பாயிண்ட்டாக. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் அந்த செகண்ட் கேண்டில பிரேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம இதை வந்து ஒரு வேலிட் புல் பேக்னு சொல்லியிருப்போம். அன்டில் இது ஒரு இன்வேலிட் புல் பேக்காக இருக்குது இந்த இடத்துல. ஸ்ட்ரக்சர் சியை பொறுத்த வரைக்கும் கேண்டில் நம்பர் 4, 5 அண்ட் 6 இது 3ஓட லோ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக தான் இருக்குது. எந்த கேண்டிலுமே ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணலை. ட்ரெண்டு வந்து இம்பல்சிவ் மூவாக தான் மூவ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற மூவ் எல்லாமே நமக்கு ஒரு இம்பல்சிவ் மூவாக மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு கரெக்ஷன் மூவாக இதில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூவ் எல்லாமே நம்ம ஒரு இன்வேலிட் புல் பேக்காக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டவுன் சைடு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அப் சைடு மொமெண்டம் மாதிரி தான் டவுன் சைட்லையுமே நமக்கு மார்க்கெட் ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமாக தான் எப்பவுமே ட்ரேட் ஆகும். இந்த டவுன் சைடு மொமெண்ட்லையுமே நமக்கு 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று இம்பல்சிவ் மூவ், அனதர் ஒன் கரெக்ஷன் மூவ். இந்த இம்பல்சிவ் மூவை பிளாக் கலர் லைன்லையும் இந்த கரெக்ஷன் மூவை ரெட் கலர் லைன்லையும் மார்க் பண்ணியிருக்கிறேன். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த இம்பல்சிவ் மூவ் மேலே இருந்து கீழேயும் அதே மாதிரி இந்த கரெக்ஷன் மூவ் கீழே இருந்து மேலேயும் ஃபார்ம் ஆகும். ஒரு டவுன் சைடு மூவ்ல ஒரு வேலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறக்காண்டி இங்கே ஒரு 3 ஸ்ட்ரக்சரை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். டவுன் சைடு ஃபாலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கேண்டிலோட ஹை பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்படி தான் நமக்கு ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்து கிரியேட் ஆகும். ஆனால் இதே ஒரு கரெக்ஷன் மூவ்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு, திரும்ப வந்து ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுச்சுன்னா, அத தான் நம்ம கரெக்ஷன் மூவ்ன்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஏய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேண்டில் 1, 2, 3 இது 3ஓட ஹை பாயிண்ட்டுமே ப்ராப்பரா நமக்கு வந்து ஃபால் ஆயி கீழ தான் குளோஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த 4த் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 3 கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணிட்டு, திரும்பவும் வந்து மார்க்கெட்டு அதே 3 கேண்டிலோட லோ பாயிண்ட்ட பிரேக் பண்ணி கன்டின்யூ ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த 4த் கேண்டில் தான் ஒரு கரெக்ஷன் மூவ ஃபார்ம் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு பி ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னா, இந்த 4த் கேண்டில் அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 3 கேண்டிலோட ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா அந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம அத வந்து ஒரு வேலிட் கேண்டிலா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து அந்த 2ண்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணதுனால தான் நம்ம இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் சினாரியோ தான் இந்த ஸ்ட்ரக்சர் சிலயும் ஃபார்ம் ஆகியிருக்குது. இந்த 5த் கேண்டில் பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 3 அண்ட் 4த் கேண்டிலோட ஹைக்கு மேல தான் குளோஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த 3 அண்ட் 4த் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்கிறதுனால, இந்த 2 கேண்டிலுமே நமக்கு வந்து ஒரு இன்வாலிட் கேண்டிலா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த 5த் கேண்டில் இந்த 2ண்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம இத வந்து ஒரு கரெக்ஷன் மூவ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டவுன் சைடு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணிட்டு, திரும்பவும் வந்து மார்க்கெட் அந்த ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுச்சுன்னா, அத தான் நம்ம வந்து ஒரு இம்பல்சிவ் அண்ட் கரெக்ஷன் மூவ்ன்னு சொல்லி மார்க்கெட்ல ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமா நம்ம டிரா பண்றோம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சருமே ஒரு டவுன் சைடு ஃபால்ல ஒரு வேலிட் புல் பேக்கா கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு டவுன் சைடு ஃபால்ல ஒரு இன்வாலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த 3 ஸ்ட்ரக்சர டிரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஏய பார்த்தீங்கன்னா, கேண்டில் 1, 2 அண்ட் 3 இது 3மே கரெக்ட்டா ஃபால் ஆயிருக்குது. அடுத்து வந்த 4த் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப் மொமெண்டம் நமக்கு குடுத்திருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா, அந்த 5த் கேண்டில் கீழ ஃபால் ஆயிருக்குது. இங்க இந்த 4த் கேண்டில் வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 3 கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ் நடக்கல. மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவா தான் கீழ ஃபால் ஆயிருக்குது. ஆனா ஸ்ட்ரக்சர் பிய பார்த்தீங்கன்னா, 4த் கேண்டிலோட ஹை பாயிண்ட் வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 3 கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா அந்த 3 கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, அது அந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம அந்த 3 கேண்டில ஒரு இன்வாலிட் கேண்டிலா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்ப மார்க்கெட்டு அந்த ப்ரீவியஸ் கேண்டில்னு நம்ம சொல்ற 2ண்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணியிருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து இது ஒரு வேலிடான புல் பேக்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். அன்டில் வந்து இது ஒரு இன்வாலிட் புல் பேக்கா கன்சிடர் பண்றோம். இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ் நமக்கு கிரியேட் ஆகல. ஜஸ்ட் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர் சிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட 4த் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா இந்த 3 அண்ட் 4த் இந்த 2 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம இந்த 3, 4த் இந்த 2 கேண்டிலையுமே இன்வாலிட் கேண்டிலா கன்சிடர் பண்ணுவோம். அத ஃபாலோ பண்ணி வந்த 5த் கேண்டிலோட ஹை பாயிண்ட் ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட மட்டும் நம்ம எடுத்திருந்தா தான் நம்ம இத ஒரு வேலிட் புல் பேக்ன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 5த் கேண்டில் 2ண்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட தூக்காம அதோட ஈக்குவல் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழ டிராப் ஆயிருச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு இம்பல்சிவ் மூவா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் மூவா மட்டும் தான் இத ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா, இத நம்ம ஒரு இன்வாலிட் புல் பேக்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சருமே நமக்கு இங்க ஒரு இன்வாலிட் புல் பேக்கா கன்சிடர் ஆகுது. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நம்ம தியரிட்டிக்கலா பார்த்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு லைவ் மார்க்கெட்ல போய் எப்படி ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுன்னும், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சார்ட்ல ஒரு அப்சைடு மொமெண்டம்ல ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு டவுன் சைடு மொமெண்டம்ல இருந்து ஃபால் ஆகி திரும்ப வந்து ஒரு அப்சைடு மொமெண்டத்துக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து ஒரு வேலிடான ஒரு அப்சைடு புல் பேக்கை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த கேண்டில்ல இருந்து மேல ஃபார்ம் ஆகி மேல போகுது. ஸோ இந்த கேண்டிலோட லோ பாயிண்டான இந்த லோ பாயிண்ட்ட இந்த கேண்டில் வந்து இங்க பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்து ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் ஆயிருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட்ட மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்த இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து லோ பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்து ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணியிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட்டையும் அடுத்து வந்து பிளாக் கலர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்ப போய் இந்த ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட்ட வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இது ஒரு இம்பல்சிவ் மூவ், இது ஒரு கரெக்ஷன் மூவ், இது ஒரு இம்பல்சிவ் மூவ், அண்ட் தென் இது ஒரு கரெக்ஷன் மூவ், அண்ட் தென் இது ஒரு இம்பல்சிவ் மூவ், இது கரெக்ஷன் மூவ், இது இம்பல்சிவ் மூவ். இப்படி தான் நமக்கு வந்து ஒரு இம்பல்சிவ் அண்ட் கரெக்ஷன் மூவ் வந்து மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த அப்சைடு மொமெண்டம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிட்டு ஒரு இம்பல்சிவ் மூவ் கிரியேட் பண்ணிட்டு, திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் மூவ் கீழ ஃபார்ம் பண்ணிட்டு, திரும்ப வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் ஃபார்ம் பண்ணி, திரும்ப ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் பண்ணிட்டு மேல போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹை அண்டு லோக்குல மட்டும் தான் இந்த கேண்டில் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் ஆகல. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க இருந்து ஃபார்ம் ஆன லோ பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஒரு இம்பல்சிவ் மூவா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த மூவ் வந்து நம்ம ஒரு கரெக்ஷன் மூவா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இத தான் நம்ம வந்து ஒரு இன்வாலிட் புல் பேக்ன்னு நம்ம சொல்றோம் அப் ட்ரெண்ட்ல.
இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைடு ஃபாலுக்கான ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த கேண்டில் மேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டவுன் சைட்ல கீழ ஃபால் ஆகி வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ பிரிண்ட் ஆகி மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணிட்டு திரும்ப கீழ ஃபால் ஆயிருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் ஆகி, திரும்ப ஒரு இம்பல்சிவ் மூவ் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணி கொஞ்சம் தூரம் வரைக்கும் மேல போயிட்டு, திரும்ப வந்து இந்த லோ பாயிண்ட்ட வந்து இங்க பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ, நமக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் ஆயிருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு கரெக்ஷன் மூவ் ஃபார்ம் பண்ணிட்டு, திரும்ப வந்து ஒரு இம்பல்சிவ் கிரியேட் ஆயிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் மூவ், திரும்ப ஒரு இம்பல்சிவ் மூவ். இப்படிதான் மார்க்கெட்ல வந்து ஒரு டவுன் சைட்ல வந்து ஒரு இம்பல்சிவ் அண்ட் கரெக்ஷன் மூவ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப நீங்க இந்த இம்பல்சிவ் அண்ட் கரெக்ஷன் மூவ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா டிரா பண்ணீங்கன்னா, நமக்கு ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து டிரா பண்றது. இப்போ டவுன் சைட்ல ஒரு இன்வாலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப மார்க்கெட் இந்த ஹை பாயிண்ட்லேருந்து கீழ ஃபால் ஆயிருக்குது. ஒன்ஸ் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் மூவ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது எப்படி நம்ம சொல்றோம்னா, இந்த பிளாக் கலர் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட இதுக்கு அடுத்து வந்த ப்ளூ கலர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணதுனால, நம்ம இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மூவ்னு சொல்றோம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் கேண்டிலோட லோ பாயிண்ட்ட மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கீழ ஃபால் ஆயிருச்சு. ஆனா அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் மூவ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த பிளாக் கலர் கேண்டிலுக்குள்ள தான் இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து இருக்கிறதுனால, நம்ம இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில், இல்ல இன்வாலிட் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ, நம்ம இந்த ப்ளூ கலர் கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலான இந்த பிளாக் கலர் கேண்டிலோட ஹை பாயிண்ட்ட பிரேக் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு வேலிடான புல் பேக்ன்னு சொல்லியிருப்போம். இப்ப நமக்கு வந்து இது வந்து ஒரு இன்வாலிட் புல் பேக்கா கன்சிடர் ஆகும். ஸோ, மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிருச்சு. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பல்சிவ் மூவா மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் மூவ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகல. நெக்ஸ்ட் சேம் சினாரியோ வந்து இந்த ஏரியால நடந்திருக்கு பாருங்க. இப்ப மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோவ பிரிண்ட் பண்ணிட்டு, ஒரு கரெக்ஷன் மூவா கிரியேட் ஆயிட்டு கீழ வந்து ஃபால் ஆயிருக்குது. ஸோ, எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேண்டிலுமே நமக்கு பார்க்க ஒரு கரெக்ஷன் மூவ் மாரி தான் தெரியும். ஆனா, இந்த 2 கேண்டிலோட ஹை அண்ட் லோவுமே இதோட ப்ரீவியஸ் கேண்டிலான இந்த பிளாக் கலர் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்கிறதுனால, இந்த 2 கேண்டிலுமே நம்ம வந்து ஒரு இன்வாலிட் கேண்டிலா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ, இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு கரெக்ஷன் மூவ்மே நடக்கல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பல்சிவ் மூவ் தான் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து ஒரு கரெக்ஷன் மூவ் போயிருக்கு. திரும்ப வந்துட்டு ஒரு இம்பல்சிவ் மூவ், திரும்ப ஒரு கரெக்ஷன் மூவ், திரும்ப ஒரு இம்பல்சிவ் மூவ், திரும்ப ஒரு கரெக்ஷன் மூவ், எகைன் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ். இப்படிதான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ, இந்த மாதிரி தான் நம்ம டவுன் சைட் மார்க்கெட்லயுமே ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோல நீங்க ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன? அத எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது? ஒரு வேலிட் அண்ட் இன்வாலிட் புல் பேக் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிற கம்ப்ளீட் டியூட்டோரியல் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் மூலமா ஒரு ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அண்ட் ஐசிடிய கம்பைன் பண்ணி நம்ம எப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர டிரா பண்றதுங்கிறதையும், ஒரு இன்டியூஸ்மென்ட்னா என்ன? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி நம்ம டிரா பண்றதுங்கிற கம்ப்ளீட் டியூட்டோரியல்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எங்களோட டிஸ்கார்ட் லேர்னிங் கம்யூனிட்டில எஸ்எம்சி அண்ட் ஐசிடி கான்செப்ட்டோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸும், வீக்லி ஒன்ஸ் வெபினாரும், ஒன் டூ ஒன் லைவ் செஷனும் அவைலபிளா இருக்குது. உங்க ட்ரேடிங் ஜேர்னிய எங்க டிஸ்கார்ட் லேர்னிங் கம்யூனிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்க வெப்சைட் லிங்க கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின உங்க டவுட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.